பார்த்தீங்கன்னா, கோவை, பழனி நான் இப்போ தான் ஆச்சரியப்படுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பழனிமலை முருகன் கோயில் தெரியும். இப்போ வந்து இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாம்பட்டி பிரிவிலிருந்து கரெக்ட்டா ஒரு 5 கிலோமீட்டர் கண்ணம்பாளையம்னு சொல்லி ஊர் அங்க தான் இந்த கோயில் இருக்கு. இத வந்து எல்லாருமே வந்து சொல்றது வந்து கோவை, பழனின்னு சொல்றாங்க. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்குள்ள நான் இப்ப தான் நான் உள்ள என்ட்ரி ஆவுறேன். நம்ம நண்பர் மூலியமா. இத வந்து அவர் தான் சொன்னது. இது எல்லாருமே வந்து சொல்ற கோயில் வந்து கோவை, பழனின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம உள்ள போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லயே ஒரு விநாயகரு. என்னங்க முருகன் கோயில்ல என்னங்க விநாயகர் இருக்குன்னு கேட்டேன். எல்லா முருகன் கோயிலும் விநாயகர் இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு தெரியாது. அதனால அவர் சொன்னாரு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. விநாயகர பார்த்துட்டு அப்படியே நம்ம லெஃப்ட்ல கட் பண்ணோம்னா, அப்படியே நம்ம முருகனோட வாகனம் மயில் அப்படின்னு சொன்னாரு நம்ம நண்பரு. மயில் மேலேயே இருக்கு. அப்படியே நம்ம உள்ள போனோம்னா, உள்ள முருகன் இருக்கிறாரு. உள்ள போனா ஒரு அமைதியா ஒரு மைல்டான ஒரு சாமி பாட்டு போட்டு அங்க நெறைய பேர் சாமி கும்பிட்டுக்கிட்டு, அங்க உள்ள பிரசாதம் வாங்கிட்டு, அப்புறம் சாமி கும்பிட்டு அந்த இடத்துல அமைதியா ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாங்க. அப்போ கோயில்ல என்னென்ன சில ப்ரொசீஜர்லாம் வச்சிருப்பாங்க. அத எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. அ அப்படியே வந்துருக்கும்போது அங்க தான் சொன்னாப்படி முருகன் அவர் தான் அப்படின்னு சொல்லி அங்க முருகனு. எல்லாரும் நின்னு சாமி கும்பிட்டாங்க. உள்ளன்னா அந்த உள்ள கருவறை உள்ள போகல. வெளியிலேயே நின்னு சாமி கும்பிட்டாங்க. அப்போ பூசாரி எல்லாத்துக்கும் பிரசாதம் இதெல்லாம் குடுத்துட்டாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க சில ஒரு அம்மா வந்து அங்க எல்லாத்துக்கும் பூ குடுத்தாங்க. அது வந்து ஃப்ரீ தான். அவங்க ஒரு நல்ல மனசோட அவங்க குடுக்குறாங்க. அது வந்து அவங்கவங்க பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. வீட்ல போய் சாமி ஃபோட்டோவுக்கு போடுறது, காருக்கு போடுறது, கடைகள்ல வைக்கிறது இந்த மாரி அந்தந்த பர்ப்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், "என்ன பூவெல்லாம் தராங்களே?" அப்படின்ட்டு. அது ஒரு இதில குடுப்பாங்க அப்படின்னாரு. அப்ப அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சாமிகள் அங்க இருந்துச்சு சைடுல. ஒரு 10, 12 சாமிகள்லாம் இருந்துச்சு. அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்தோம். மேல இருக்கிற கோபுரம். நீங்க என்ட்ரன்ஸ்லயே பார்த்துருப்பீங்க அந்த வேலு. ஆனா, அது நம்ம போனது வந்து தைப்பூசம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போனோம். செட்டு போட்டு ஏதோ ஃபங்ஷன் வச்சுட்டாங்க. அதனால அந்த கோபுரத்த நம்மளால சரியா வீடியோ எடுக்க முடியல. அந்த கோபுரத்தோட அந்த வேல் அட்டாச் ஆயிருக்கும். அத நம்மளால சரியா எடுக்க முடியல. கண்டிப்பா நீங்க இந்த கோயில பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அப்படியே நம்ம கோயில ஃபுல்லா சுத்தி பார்ப்போம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்கள் நண்பன் ரீமன் தமிழா.